தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். எப்படி சார் இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? நீ விட்டுட்டு போனவ தானே, ஏதோ பாசத்துல துடிக்கிற மாதிரி நடிக்கிற. உன் நடிப்புல ஏமாந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு இந்த வீட்டுல எப்பவுமே இடம் கிடையாது. போவலில ஏய், கேட்டல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தெரியாதா? போன்னு 100 வாட்டி சொல்லியாச்சு. ஏன் இன்னும் இப்படி நின்று அழுதுகிட்டு இருக்க? பாட்டி, அவ எதுவும் இல்லாதவ பாட்டி. மானம், வெக்கம், சூடு, சொரணு இந்த மாதிரி எதுவுமே இல்லாதவ. இவெல்லாம் வார்த்தையில பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வர மாட்டா. கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாதான் போவா. இப்படி வா விஜய், இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. ஆஹா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா இங்க பாரு, நீ அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. தள்ளு, போ, தள்ளு தள்ளு. ஓடி ஓடி ஓடி. நான் சொல்றேன். வா வா ப்ளீஸ். வா, நீ இங்க வரவே மாட்டேன். நான் வெண்பா கிட்ட சொல்லிக்காம போயிட்டேன். வாடி, அவளை பார்க்கணும். ப்ளீஸ், ஒரு தடவை வெண்பாவை பார்த்துட்டு போறேன். என்ன விடுங்க. வெண்பா, ஓடி வெளியே. ஏய் செக்யூரிட்டி, இன்னொரு தடவை இவ வீட்டுக்குள்ள வந்தா நீ வெளியில போயிடுவ. ஜாக்கிரதையா இரு. கேட்டு சாத்த. மலிமா, மலிமா வந்துட்டீங்களா? மலிமா தொடங்கும் இடம் மலிமா முடியும் இடம் வந்ததும் மனிதமனம் சென்றுதான் அமைதி பெறும். கருவில் சுமந்த அவளின் பாரம் இறக்கி வைக்க இதுவே நேரம். சரியும் தவறும் ஏதோ பாசத்துல துடிக்கிற மாதிரி நடிக்கிற. உன் நடிப்புல ஏமாந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு இந்த வீட்டுல எப்பவுமே இடம் கிடையாது. அன்னையவள் பாதம் தன்னே தானே இருட்டில் தானே ஒரு தடவை வெண்பாவை பார்த்துட்டு போறேன். என்ன விடுங்க. புனிதம் பிறக்கும் வாழ்க்கை என்றால் நாடும் நடக்கும். எதுதான் கிடைக்கும்? தெருக்களிலும் ஒரு நாள் தெய்வம் சிரிக்கும். எங்க போயிட்டு வர? அண்ணா, வெளிய சும்மா நடந்து போயிட்டு வரேன்னு. வெளியில போயிட்டு வர எனக்கு தெரியாமல்ல. வெளியில எங்க போயிட்டு வர? எனக்கு தூக்கம் வரலன்னு, அத அப்படியே போயிட்டு வரலான்னு. என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இல்ல புத்தி இல்லாத மாதிரி தெரியுதா? இல்ல பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்படியெல்லாம் இல்லன்னு. அப்புறம் ஏன் என்கிட்ட போய் சொல்ற? உண்மையை சொல்லு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அண்ணா, நான்
வெண்பாவை பார்த்துட்டு வரலான்னு போனேன்னு. அந்த வீட்ல நீ இருந்ததுனால தானே நம்ம ஊரை விட்டு வெளியேறணும். அந்த வீட்ல நீ இருந்ததுனால தானே நம்ம ஊரே துரத்துச்சு. அந்த வீட்ல நீ இருந்ததுனால தானே நமக்கெல்லாம் இந்த நிலைமை. மறுபடியும் அந்த வீட்டுக்கே போறேங்கறியே. உனக்கு கொஞ்சம் கூட மேல பாசமே இல்லைல்ல? அண்ணே அண்ணே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதண்ணே. நீ என்னோட உலகம். நீ தான் என்னோட உயிர். நீ என்ன வளர்த்த அப்பா. நான் வார்த்தையை எப்பவும் மீற மாட்டேன்னு நீ சொன்னதுனால தானே நான் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு சொல்லாதண்ணே. காலையில என்ன சொன்னேன்? என் சொல் பேச்சு கேட்பேன். இனிமே அந்த வீட்டு பக்கம் கால் அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? சொன்ன வாக்கு என்னாச்சு? எனக்கு கொடுத்த வாக்குக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னியா இல்லையா? அது என்ன ஆச்சு? அந்த வீட்டோட வசதி வாய்ப்பெல்லாம் உன்னை மயக்குதா? அந்த அசிங்கமான வாழ்க்கை உன்னை இழுக்குதா? அண்ணே, நான் உன் தங்கச்சின்னு தப்பா எந்த விஷயமும் என் மனசுல இருக்காதுன்னு. வெண்பா மேல இருக்கிற பாசம் தான் என்ன பைத்தியமாக்குது. கண்ணை மூடி தூங்குனாலே வெண்பா முகம் வந்து என்ன கஷ்டப்படுத்துதுன்னு. என்ன நான் அந்த குழந்தைக்கு அம்மாவா நினைச்சிட்டேன்னு. அந்த குழந்தைகிட்ட நான் சொல்லாம வந்துட்டேன். அவளுக்கு நடந்த விஷயத்த புரிய வைக்காம வந்துட்டேன். அது என் மனசு பிழியுதுன்னு அந்த குழந்தைகிட்ட உண்மையை புரிய வச்சுட்டு நான் வந்துடலான்னு தான் போனேன். என்ன மன்னிச்சிடுன்னு. நான் ஒரு நாள் கூட நம்ம தம்பி தங்கச்சியை பிரிஞ்சு இருந்தது இல்ல. என் பையன் எப்பவுமே நெஞ்சிலே தான் தூங்குவான். எல்லாரையும் விட்டுட்டு நான் இப்படி வந்து நிக்கிறேன். அவங்கள தனியா அங்க தவிக்க விட்டுட்டு வந்து நிக்கிறேன். இதெல்லாம் யாருனால நடந்துச்சு? அந்த குடும்பத்தினால தானே. அந்த குடும்பத்துக்குள்ள நீ போனதுனால வந்துச்சு. உன்னால அந்த குடும்பத்து ஆளுங்களை மறக்க முடியல இல்ல? ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் தானே போனேன். வெண்பா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு வரலாம் தான் போனேன். வேற எதுக்காகவும் நான் போல. வெண்பா உனக்கு நம்ம குடும்பத்து மேல எந்த விதமான நினைப்புமே இல்ல. என்ன அவமானப்படுத்தினவங்க உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. இதெல்லாம் கேட்டு நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? நான் சாவறேன். நவரு. யோ அண்ணா, யோ எங்கயா போற? என்ன மல்லி? ஐயோ அண்ணா, யோ 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 அண்ணா, அண்ணா என்ன பண்றீங்க? வேணாயா? விடுங்க, வேண்டாம். என்ன பண்ணுகிறீங்க? அண்ணா, வேண்டாம் அண்ணா. விடு. யோ வேணாயா? சொன்னா கேளியா? யோ ஊத்தாதயா? அண்ணா, யோ சொன்னா கேளியா? வேணாயா? ஐயோ, நீ நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு தயவு செஞ்சு இதை நம்புங்க. நம்ம குடும்பம் தானே எனக்கு முக்கியம். விட்டுறியா? கால வேணு கேக்குறேன். அண்ணா, அண்ணா வேண்டாம், விடுங்க. வேணாயா? ஊத்தாதயா? யோ சொன்னா கேளியா? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எதுக்கு இப்படி பண்ற? அண்ணா, நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு புள்ள இருக்கியா? அண்ணா, சொன்னா கேளியா? உனக்கு துணைக்கு அண்ணா, யோ காலி கட்ட பொண்டாட்டி நான் இருக்கேன். எல்லாரும் விட்டுட்டு போயிடுவியா? சொன்னா கேளியா? என்ன விடு நாகு. என்ன விடு. யோ இவளுக்கு யார பத்தி கவலை இல்ல. என் மேல எந்த ஆசபாசமும் இல்ல. எனக்கு மானம் தான் முக்கியம். என் மான என் தங்கச்சினால போதுனா எனக்கு அந்த உயிரே வேண்டாம். யோ நான் சாவறேன். என்ன விட்டு. நான் இருக்கிறதா பிரச்சனை. நான் செத்து தொலைறேன். விடு. யோ யோ விடு. அண்ணா, அண்ணா வேண்டாம் அண்ணா. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். என் ஆசை பாசம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு அதை புரிஞ்சுக்கோ. இனி எப்பவும் நான் அங்க போக மாட்டேன். என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. விடுங்க, நான் சாவறேன். ஏய் நாகு. அண்ணி, 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 அண்ணி. ஐயோ அண்ணா, அண்ணி, அண்ணி. ஐயோ அண்ணி. இங்க பாரு. அண்ணி, இன்னொரு வாட்டி அந்த வீட்டு படி ஏறுன நானும் உங்க அண்ணியை சேர்ந்து கொளுத்திப்போம். ஞாபகம் வச்சுக்கோ. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணி. ஏய் மல்லி, நீ என்ன லூசா? உங்க அண்ணன் பண்ணதெல்லாம் நிறுத்துறதுக்காக தான் நான் மயங்கி விழற மாதிரி நடிச்சேன். அந்த ஆளு ஒரு முரட மூர்க்கன். கொளுத்துனாலும் கொளுத்திப்பான். அதனாலதான் மயங்கி விழற மாதிரி நடிச்சேன். அண்ணி, ஒரு குழந்தைய போய் பார்க்க போனது அவ்வளவு தப்பா அண்ணி? இதுக்கு போய் அண்ணன் இப்படி திட்டுறாரு அண்ணி. இங்க பாரு மல்லி, நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. அந்த போதும் பொண்ணு அம்மாவால உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானம் ரொம்ப அதிகம். உங்க அண்ணன் அப்படி நடந்துக்கிறாருன்னா அதுல கொஞ்சம் நியாயம் இருக்கதாமா செய்யுது. நீ கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம் போகாம இரு. சரி அண்ணி,
இனிமே போகாம இருக்கேன். இங்க பாரு, இந்த சூழ்நிலை கோபதாபம் எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ போய் பாரு, சரியா? வேண்டாம் அண்ணி, நம்ம போகாமலே இருந்துக்கலாம். என்னால அண்ணன் இன்னொரு தடவை இந்த நிலைமைக்கு போறத பார்க்க முடியாது அண்ணி. கொஞ்ச நேரத்துல அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. சரி, இப்ப போய் தூங்கலாம், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள பார்த்து எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. சரி, உள்ள போலாம் வா. அப்பா, அம்மா. சரி சரி வா, அழாத. தெய்வீக அனுபவம் தரும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். இதுதான் உண்மை. 5 விசேஷ ஃபர்ஸ்ட் கிரேட் எண்ணெய்களால் தயாரிக்கப்பட்டது. ரொம்ப நேரம் எரியும், நறுமணம் தெய்வீகமா இருக்கும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். தெய்வீக அனுபவம் தரும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். இதுதான் உண்மை. 5 விசேஷ ஃபர்ஸ்ட் கிரேட் எண்ணெய்களால் தயாரிக்கப்பட்டது. ரொம்ப நேரம் எரியும், நறுமணம் தெய்வீகமா இருக்கும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.